இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களை, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைப்படக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனான எலியாவுக்கு உண்டாயிற்று. அவன் எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ள அங்கே போகிறான். நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். பிரியமானவர்களே, தேசத்தின் ராஜா ஒரு தவறு செய்கிறார். அதாவது இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆகாப் ஒரு அதிபதியா இருக்கிறாரு. அநேக இடங்கள் இருக்கிறது. ஆனா பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் பிசாசு என்ன செய்யறான், ஒரு இருதயத்தை வழிவிலக செய்கிறது நாம் பார்க்க முடிகிறது. அநேக வழிகள், அநேக காரியங்கள் நமக்கு தெரியும். ஆனா ஏதோ ஒரு காரியம், அது மற்றவருடைய காரியம், மற்றவங்களுடைய பொருளோ, மற்றவங்களுடைய இடமோ, மற்றவங்களுடைய ஏதோ ஒரு காரியம் நம்மை இழுக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது நம்ம அடுத்தவங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளை நம்ம இச்சிக்கிறது, அடுத்தவங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்தை அபகரிக்க தோணுகிறது. இல்ல அவங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு இடத்தை சொன்னா அந்த இடத்தா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறது. ஒருவேளை அவங்க கொடுக்குறாங்க, விற்கிறாங்க அப்படின்றது வேற. ஒரு விற்காத இடத்தை போய் நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுகிறது வேற. அப்ப ஒரு அந்த இடம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன இருதயத்தில் நான் என்ன நினைக்கிறோம் அப்படியே நடக்கணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த நாபோத் அவன் அந்த திராட்சை தோட்டத்தை ராஜா கேட்கிறாரு. இல்ல அது எனக்கு அவர் ஆண்டவர் பேர்ல நான் கட்டலன்னு சொல்லி என்னுடைய மூதாதையர்கள் எனக்கு கொடுத்து வந்த சுதந்திரத்தை நான் விற்காதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் உறுதியா இருக்கிற அந்த இடத்த நான் விற்கல அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த ராஜா பாருங்க, அந்த இடம் தான் வேணும்னு சொல்லி அந்த முன்னாடி உள்ள அதிகாரத்தெல்லாம் பார்த்தோம்னா எசேபேலுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல நம்மளோட பேசக்கூடிய ஒரு காரியம் பாருங்க, இவர் தேசத்தின் ராஜா. ஆண்டவர் உடனே தீர்க்கதரிசியை அனுப்புகிறதே பார்க்கிறோம். திஸ்பியான எலியா போய் உடனே என்ன சொல்றாரு, நீ அவனுடைய இடத்தை வஞ்சித்ததும் கொலை செய்ததும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாட்கள்ல எங்கு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க இடத்தை, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது, அடுத்தவங்க பொருளை அபகரித்துக் கொள்ளக்கூடிய காரியங்கள் எங்கு பார்த்தாலும் கேட்கிறது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போனீங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு சகோதரருடைய இடத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கியிருக்காங்க. ஒன்று என்ன தெரியுமா, அவங்க வித்திருக்க கூடாது. ஒரே ஆள் வந்து 2 பேர்த்துக்கு இடத்த வித்திருக்கான். அப்போ ஆசையை பாருங்க, இங்கேயே வித்துட்ட, அப்போ மனச்சாட்சி இல்லை, திருப்பி போய் ஒரு இன்னொரு இடத்துல விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது பேராசை. இப்போ 2 பேர்த்தை ஏமாத்துற, 2 பேர்த்துக்கு பணத்தையும் வாங்கிடுற. அப்போ அவங்களுடைய இருதயம் எப்படி பாருங்களேன். ஒருவேளை அவங்க கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கினாங்கன்னா அவங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற அந்த வேதனை அந்த மனிதனை பாதிக்கும். அதுதான் சாபமாக மாறிவிடும். இந்த இடத்துல ராஜா ஒன்றும் செய்யல. ராஜா மனவேதனையோட போய் உட்கார்ந்து இருக்காரு. அவன் மனைவி நிமித்தமாய் இவரே சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. எசபேல் அவனுடைய பேர்ல லெட்டர் எழுதி, கடிதத்தை எழுதி அவனை கொண்டு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டான். அந்த எசபேல் நாவி தேசத்துக்குள்ள எங்கு பார்த்தாலும் திரிகிறதை நம்ம பார்க்க முடியுது. எங்கு பார்த்தாலும் கொலைகள், ரத்த சிந்த வைக்கிறது, இடத்துக்காய், வேலைக்காய், பதவிக்காய், ஒவ்வொரு காரியத்துக்காய் எவனையாவது கொண்டுட்டுனாலும் இந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறது. எவனையாவது கொண்டுட்டுனாலும் அந்த இடத்தை நான் அபகரிச்சுக்கணும்னு நினைச்சுக்கிறது. ஏதாவது ஒருத்தனை தள்ளிட்டு நான் மிதிச்சுட்டு மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எச்சரிக்கையா இருக்கும்படி அழைக்கிறார். இந்த இடத்துல இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை ஆண்டவர் சொல்றாரு, நீ செஞ்சுட்ட தப்பு. உடனே இருதயத்துக்கு உடனே போய் தீர்க்கதரிசி மூலமா அவர் உரைக்கிறார். பாருங்க, அவன் ரத்தத்தை நக்குன நாய் நக்குன இடத்துல உன்னுடைய ரத்தத்தை நக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா மனம் இறங்கின நிமித்தம் தேவசபத்தில் போய் அழுது புலம்புறான். ஆனா இவன் அந்த தவறை செய்ய சொல்லல, அவன் மனைவி தான் செய்ய சொல்றா. ஆனா
அவை செத்து போனான்னு சொல்றது போடி போய் இந்த இடத்தை நீ எடுக்க போகும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை குறுக்க வருகிறது நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாம நம்மளை கர்த்தர் காக்கும்படியா நம்ம ஜெபிக்கணும் எப்பொழுதுமே. ஒருவேளை இடத்த வாங்குறது தவறு இல்லை, அடுத்தவங்களை ஏமாத்தி வாங்குறது தவறு. ஒருவேளை நம்ம இடத்துக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வித்தா வாங்கிக்கலாம். ஒருவேளை அவங்க விற்கலன்னா இதை கொடு, வலுக்கட்டாயம் அந்த இடத்த வாங்குறதுக்கு நம்ம எப்படியாவது முயற்சி பண்றோம் பார்த்தீங்களா, அது சாபமா மாறிவிடும். ஒரு கடையை நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருவேளை பிறர் மனைவியை இச்சிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு தான் போகும், அது ஒரு சாபம். தாவீது பத்சேபால என்ன செய்றாரு, அடுத்தவருடைய மனைவியில் தெரிஞ்சுதான் என்ன செய்றாரு, கூட்டிட்டு வர்றாரு. இப்ப சாபம் அந்த இடத்துல என்ன ஆயுது, உள்ள வந்துருது. அதுக்கான தண்டனை அவர் அனுபவிக்கிறதுல நாம் பார்க்க முடியுது. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்படாதபடி, அடுத்தவங்க கூடிய இடத்துக்கு ஆசைப்படாதபடி, அடுத்தவங்களுடைய எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம ஆசைப்படாதபடி இருப்போமே ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த இடத்துல சொன்னது போல சாபத்தை நாமே கேட்டு வாங்காத அளவுக்கு ஆண்டவர் நம்மளை தடுத்து நிறுத்தும்படியாய் ஆண்டவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த மாதிரி காரியத்தை யாராவது செஞ்சிருந்தீங்கன்னா தேவ சமூகத்தில் போய் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் மீண்டும் செய்யாதபடி என்னை தடுத்து நிறுத்துங்க, பலத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். கண்ணிலை முழுவதும் அன்பின் தகப்பனே, அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகாப் ராஜாவுடைய காரியத்தில் காணப்பட்ட இச்சையான காரியங்கள் எங்களுக்கு வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அடுத்தவங்க இடத்தையோ அடுத்தவங்க பொருளையோ அடுத்தவங்களுடைய எந்த ஒரு சொத்தையோ அபகரிக்கிற எண்ணம் எங்களுக்கு வராதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.